பொங்கலுக்கு நம்ம எப்போ ஊருக்கு போனாலும் நமக்கு டபுள் பொங்கல் தான் நண்பர்களே. அது எப்படின்னு விவரிக்கிறேன். பொங்கலுக்கு முந்தைய இரவு ஊர்ல பொங்கல் வணிகம் உச்ச பரபரப்புல இருக்க, மறுநாள் அதிகாலை கண்ணை கசக்கி எந்திரிச்சா பொங்க பானை அடுப்புல ஏற முன்னாடி அம்மா தனியா எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்கன்னு புரியும். எதிர்த்த வீட்டு தம்பி உலகநாதன் விறக உள்ள போட்டப்ப சின்ன வயசுல என்னையே பார்த்த ஞாபகம். விளக்கு முன் சிறு காய்கறி படையலோட பொங்கல் பானையுடன் அப்பா செய்யும் பூஜை, பின் வீட்டு பூஜை அடுக்கில் தனியா சர்க்கரை பொங்கலுடன். வருஷம் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரே டியூட்டி காக்காவுக்கு இந்த தீன் பொருட்களை படைத்து காக்கா என்று கூவுவது. எங்க ஊரு சூட்டு பொத்தை வியூவுடன் மேற்கு தொடர்ச்சி மலை தொடரால் நிறைந்த என் வீட்டு மொட்டை மாடி காட்சி நீண்ட நாளுக்கு அப்புறம் கண்டு கழிக்கிறேன். ஊரோட காங்கிரீட் வளர்ச்சினால மலை தொடர்கள் இப்போ பாதிதான் தெரியுது. இளைய நீ சுத்தி முத்தி ரசிச்சது போதும், காக்கா படையில என்னாச்சுன்னு பார்த்தா காக்கா நண்பர்கள் முழு பிஸி, நம்மள அன்னைக்கு கண்டுக்கவே இல்லை. பக்கத்து வீட்டுல புறா நண்பர்கள் காக்காக்கு வச்சதை மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ ஒரு சந்தேகம், காக்காக்கு வச்சதை புறா சாப்பிடுறது நம்ம அம்மா ஏத்துப்பாங்களா? அவர் சம்பிரதாயத்துல இதுக்கு இடம் இருக்குமான ஒரு இடக்கான கேள்வி மனதுக்குள். எங்க ஊர் விழா காலத்தை ஒட்டி திறக்கப்பட்ட புனரமைக்கப்பட்ட சந்தை, ஒவ்வொரு தடவை ஊருக்கு போறப்ப ஒவ்வொரு பெரிய கடைகள்னு எங்க ஊர் வணிக கட்டமைப்பு மேலோங்கி நிற்கிறத பாக்குறப்ப கொஞ்சம் அச்சம் கலந்த இன்பம். டபுள் பொங்கல் இல்லையா? இப்ப இந்த பொங்கல் நம்ம பிறந்து வளர்ந்த நகர வீட்டுல கொண்டாடிட்டு அடுத்து அங்கிருந்து 15 கிலோமீட்டர்ல இருக்கிற எங்களோட சொந்த ஊர் கிராமத்து வீட்டுல தீன் பண்றதுக்கு 2 மிக்சர் பாக்கெட்டை வாங்கிட்டு பேருந்து ஏற போனேன். பண்டிகை நாள்னால பேருந்துக்கு அதிக காத்திருப்பு நேரம். அம்மா அப்பாவுக்கு பணிகள் இருக்கும்னு அவங்களோட இருசக்கர வாகனத்துல போக சொல்லிட்டு நான் வந்தேன். பாவம் சில சூழ்நிலைகள்னால சில பேர் பண்டிகை கால அன்று காலை தான் வெளியூர்ல இருந்து வராங்க. அப்ப ராதாபுரத்தை சேர்ந்த கமலேஷ்னு ஒரு நண்பர் என்ன அடையாளம் கண்டு பேசினாப்ல. பெங்களூரு சென்னை கான்டென்ட் போட்ட நம்ம வீடியோஸ் நம்ம சொந்த ஊர்லயும் ரீச் ஆகிருக்குன்னு ஒரு குட்டி குஷி. அங்க ஒரு பேருந்து நிலையத்துல இறங்குறப்ப 80 வயது மதிக்கத்தக்க ஒரு தாத்தா கிட்ட அவர் நண்பர் மாடு மேய்க்க போலையாடே அப்படின்னு கேட்க, 11 மணிக்கு தான் போவேன், குளிர் நேரம்லாம் நல்ல காய போட்டு மேய விட்டாதான் மாடு நல்லா மேயும் அப்படின்னு இந்த வயதிலும் உழைக்க வேண்டும் என்றும் அவர் சிந்தனை என்னை வியக்க, தூய காற்று எளிமைனாலும் ஒரு சுதந்திர வாழ்க்கைன்னு குட்டி பொறாமையும் கூட என் ஆழ்மனதில். கிராமத்து பொங்கல், குலதெய்வ முன்னோர்கள் வழிபாடுன்னு அடுத்த காணொலிகள் நம்ம பேஜ்ல புதிய வெரைட்டிகளோட வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பொங்கல் விடுமுறைக்கு உங்கள் நாளில் எனக்காக இந்த 1.5 நிமிடத்தை செலவழித்த நல்லவங்களுக்கு நன்றிகள் பல. தொடர்ந்து நினைப்பில் இருங்கள்.